கன்னி ராசிக்கு இந்த ஏப்ரல் 2026 எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு நம்புகிறேன். குடும்பம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, திருமண வாழ்க்கை இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். சுக்கரன் 8ஆம் வீட்டு 9ஆம் வீட்டு இருக்கனால பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம் குடும்பத்துக்குள்ளார கணவனோட. சொர்க்க வாழ்க்கை கன்னி ராசிக்கு இந்த வருஷம் ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து அடுத்த ஒரு வருடத்திற்கு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். நண்பர்களே, இந்த வீடியோ கன்னி ராசிக்கு இந்த ஏப்ரல் 2026 எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு நண்பர்களே ரொம்ப பயன்படும். காரணம், இந்த உங்களுடைய 7ஆம் வீட்டில் செவ்வாய், சனி, சூரியன் சேர்க்கை. அதில் சூரியன் செவ்வாயும் ரொம்ப கெட்டவங்க, ஆனால் குருமங்கள் யோகம் ஜென்ரேட் ஆகுது. அங்கே சனி ரொம்ப நல்லவன், தன் சுயசாரத்தில் இருக்கிறான், ஆனால் சூரியனுக்கு செவ்வாய்க்கு நடுமத்தில் இருக்கிறான். இது உடம்புக்கு மனசுக்கு என்ன பண்ண போகுது, தொழில் வாழ்க்கை எப்படி எடுத்துகிட்டு போகுது, பர்சனல் லைஃப் எப்படி எடுத்து போகணும் இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உடம்புக்குலாம் வரலாம். இந்த உடம்பை பொறுத்த வரைக்கும் ராசியை புதன் 6ஆம் வீட்டில் நல்லா இருக்கான் அப் டு 11th. அது மாதிரி 7ஆம் வீட்டுக்கு போகிறான், அங்கே போய் செவ்வாயோட சேர்றான், கஷ்டப்படுறான். அப்போ இந்த உடம்பு ஒரு 10% சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் முழுவதும். அப்போது உங்கள் ஜாதகத்தை நல்லா இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஜாதகத்தை நல்லா இல்லைன்னா இந்த ஃபிசிக்கல் ட்ரபிளுங்கிறது ஒரு 10% இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா வாய்ப்பு இருக்குது. மனதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த உத்திர நட்சத்திரமாகட்டும், அதன் பிறகு அஸ்த நட்சத்திரமாகட்டும், உங்களுக்கு சித்திரை நட்சத்திரம், ஓகே, ஃபைன் எனஃப். நீங்கள் 2-3 மடங்கு மன தெளிவோடையோ மன உறுதியோடையோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நம்ம கிளியராக சொல்ல முடியும். ஆனால் என்னை கேட்டிங்கன்னா, ஜாதகம் தவறாகவே இருந்தாலும் உங்களுடைய மனத்தெளிவு, மன உறுதி நீங்கள் 10 மடங்குக்கு மேலே இருந்தால் தான் இந்த உலகத்தில் ஜெயிக்க முடியும். இது பேசிக். அடுத்து 50-100 மடங்கு தாண்டிங்கன்னா தான் இந்த உலகத்தில் அடுத்தடுத்த ஸ்டேட்டஸை தாண்டிட்டு போயிட்டே இருக்க முடியும். நீங்கள் டிஸ்ட்ரிக்டை தாண்டி, ஸ்டேட்டை தாண்டி நேஷனல் லெவலில் வரணும், மிகப்பெரிய பணக்காரன் ஆகணும், நல்லா வாழணும், ஜெயிக்கணும்னா உங்கள் மனத்தெளிவு, மன உறுதியும் 100 மடங்கு தாண்டணும். அது ரொம்ப எளிது. நம்மளுக்கு வழங்கப்பட்டது 72 லட்சம் மடங்கு மனத்தெளிவு. அப்போ ஒரு 10 மடங்கு நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஒரு 100 மடங்கு மனத்தெளிவு கொண்டுட்டு வர முடியாதா? எளிதாக கொண்டுட்டு வர முடியும். ஃபைன் நம்பர்களே, அடுத்த பாயிண்ட்டு, குடும்பம், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, திருமண வாழ்க்கை இதெல்லாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஏன்னா 2 சுக்கன் 2ஆம் வீட்டை பார்க்குற 8ஆம் வீட்டிலேருந்து மகாலட்சுமி யோகம். 9ஆம் வீட்டில் சுக்கன் ஆட்சி அடைஞ்சிருவா 2க்கு அதிபதி. அப்போ பேச்சுவார்த்தை, பணம், பண விருத்தி, குடும்பத்துக்குள்ளே இருக்கிற நிம்மதி இதெல்லாம் எந்த ஒரு குறையுமே இல்லை. பர்சனலி வித் லைஃப் பார்ட்னர் மிக அருமை, குடும்பத்துக்குள்ளார மிக அருமை, சந்திப்புகள் மிக அருமை. எடுக்கிற முடிவில் ஓரளவுக்கு ஜெயிக்கலாம். ரொம்ப பெரிய முடிவில் எடுக்கிறாச்சுன்னா உங்கள் வாழ்க்கை துணையோட, உங்கள் மனைவியோடையோ கணவரோடையோ கலந்துக்குங்க, ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா, அந்த 3 செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது. ஆக்சுவலி இந்த செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருக்கிறது சனியோட சேர்றது கன்னி ராசிக்காரர்கள் 2 பேர்த்தில் ஒருத்தர் கூட இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து அடுத்த ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு பாதிக்கப்படக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக இந்த கல்ஃப் வார், ஈரான் வார் மிகப்பெரிய லெவலில் போகும். இந்த ஏப்ரல் 2 to ஏப்ரல் 30 ஒரு பெரிய தவறை நோக்கி அது போயிருன்னு தோணுது. அது பொருளாதார விருத்தியை உடைக்கும். சனியோ ராகுவோ கண்ணுக்கு தெரிந்த இன்பங்கள். அப்போ கண்ணுக்கு தெரிந்த இன்பம் என்ன? கணவன் மனை வாழ்க்கை, வீடு வாசல், வண்டி வாகனம், பணம், சொத்து, நகை, ஆபரணம் எல்லாம் கண்ணுக்கு தெரியும். இங்கே எல்லாம் பிரச்சனை வரும். இது இந்த மாதத்துலேருந்து அடுத்த ஒரு 6 மாதம் 1 வருஷம் தொடரும்போது எனக்கு தோணுது. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கிற பொழுது நீங்கள் பொறுப்பாக பொறுமையாக அழகாக எடுத்துகிட்டு போங்க. தீவிர முடிவுகளை வாழ்க்கை தண்ணியோட கலந்துடுங்க. சாப்பிட்றதுக்கும் துணிமணி, இன்பம், சந்தோஷத்தில் ஒன்றும் பெருசாக குறையலை. வெற்றிகரமாக இருக்கணும் கூட நம்ம சொல்ல சொத்து விருத்தி கூட ஓரளவுக்கு இருக்குது. ஏன்னா செவ்வாய் அங்கே சனியோடு சேர்ந்தால் கூட 4 வேண்டி பார்க்குறதும் குருமங்கள யோகம் வாங்குறது நல்லது தான். குழந்தைங்க அந்த பெயர் புகழ் மரியாதை ஓரளவுக்கு தான். ஸோ கேஷுவலாக கடந்துவாங்க. ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி குறைவாக இருந்தாலும் ஆச்சரியப்பறக்கல. இந்த ஏப்ரல் மாதத்தில் வருத்தப்படாதீங்க. அதுக்காக என்றைக்குமே அது உங்கள் குழந்தை ஜாதத்தில் எப்படிங்கன்னு போய் பார்த்துங்க. அரசாங்க பகை வேண்டாம், எந்த யுத்தம் வேண்டாம், எந்த சண்டையும் வேண்டாம், கூலாக போயிருங்க. ஏன்னா 4க்கும் 5க்கு அதிபதி சனி, 5க்கும் 6க்கு அதிபதி சனி உங்களுக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாயோடைய சூரியனுடைய சேரக்கூடாது. அப்போது யுத்தத்தில் தோல்வின்னு கூட அதுக்கு சொல்லலாம், வழின்னு கூட சொல்லலாம். பாருங்கள், திருமண வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற, குடும்பத்தில் நல்லா இருக்குங்கிற, கணவன் மனைவி வாழ்க்கை நல்லா இருக்குங்கிற, சந்திப்பு நல்லா இருக்குது, பண விருத்தி நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னா கம்முன்னு அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எதிரி, போட்டி, பொறாமை, சண்டை, குழந்தைகளை கார்னர் பண்ணுறது, அரசாங்கத்தில் சண்டை போடுறது, பூமிக்காக யுத்தம் பண்ணுறது இதெல்லாம் நிறுத்திடுங்க. கோ அஹெட் கேஷுவலி இன் திஸ் மந்த் நண்பர்களே.
அதுதான் சொல்கிறேன். நான் ஜாதகத்தில் இந்த கோச்சார பலன் போடுறபோது எல்லா ராசிக்கும் நல்லா இருக்குன்னு போடுறேங்கிறாங்க. அப்படி இல்லை, நல்லா இருக்கிற விஷயத்தையும் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன், நல்லா இல்லாத விஷயத்தையும் சொல்கிறேன், கண்டுக்காம விட்டுருங்கன்னு சொல்கிறேன். இப்போது 7வது வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம இல்லை, நான் எப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறதா, என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, எல்லா வீடியோக்களும் வரட்டும் பாருங்கள். ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்குதுன்னா இது தெளிவான ஜோதிடம், அதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். நான் பெரிய புத்திசாலியோ அறிவாளியோ பெரிய அஸ்ட்ராலஜரோ இல்லை, ஆனால் நான் சொல்கிற தெளிவாக இருக்கேன். ஒன்று, என்னுடைய மனத்தெளிவு ஒரு 100 மடங்கு மனத்தெளிவும், லட்சம் மடங்கு மனத்தெளிவு, மன உறுதியும் உள்ளவன். அடுத்து சோசியல் லைஃப்பில் எப்படி எடுத்துகிட்டு போகணும், ஜெயிக்கிறதுக்கான வழி என்ன, வாழ்வியல், மனோதத்துவம், சித்தாந்தம், அதில் தெளிவாக இருக்கும். எந்த கடவுளை எப்படி வழிபட்டால் எப்படி ஜெயிக்கலாங்கிறது எனக்கு தெரியும். ஸோ என்னோடய வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து போகிற பொழுது நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக நீங்கள் இருக்கலாம். இப்போ விளக்கங்களுக்கு வர்றேன். திருமண வாழ்க்கையில் நீங்கள் அனுசரித்து போங்க. வாழ்க்கை துணையோட, கணவரோட, மனைவியோட நீங்கள் மிங்கிளாகி போயிருங்க. இல்லைன்னா அந்த இடத்துல யுத்தம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன்கிட்டையோ மனைவியிட்டையோ ஒரு யுத்தம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே டைம் யோசிச்சு பாருங்கள், சுக்கரன் 8ஆம் வீட்டு 9ஆம் வீட்டில் இருக்கிறனால பியூட்டிஃபுல்லாக இருக்கலாம் குடும்பத்துக்குள்ளார கணவனோட. அப்போ நாம் நினச்சா பியூட்டிஃபுல்லாக எக்ஸலண்ட்டாக இருக்கலாம், நாம் நினச்சா யுத்தமும் பண்ணிக்கலாம். ஸோ நாமே யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்ணாமல் போங்க. அது பார்ட்னர்ஸுக்கும் பொருந்தும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், யாரு கூடயுமே சண்டையோ யுத்தமோ இந்த காலகட்டத்தில் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் வேண்டாம் நண்பர்களே. அதே டைமில் கொஞ்சம் உடம்பெல்லாம் லைட்டாக கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஆகாரம், பழக்க வழக்கங்கள் இதில் நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க. திறமை அறிவில் கவலையே இல்லை, எக்ஸ்ட்ராடரியான திறமையும் அறிவும் உங்களுக்கு கிடைக்கும். காரணம், அந்த 9 சுக்கரன் ஆட்சி. உங்களுடைய அறிவு, மனசு, உடம்புனா ராசியாதிபதி. அந்த ராசியாதிபதி அறிவு, மனசு, உடம்பை நீங்கள் எப்படி பயன்படுத்திங்கன்னா அது 9ஆம் வீடு. அப்போ இங்கே ராசியாதிபதி ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லிக்கலாம், ஓரளவுக்கு. ஆனால் அதை பயன்படுத்துகிற கிரகம் சுக்கரன் 9ஆம் வீட்டில் ஆட்சி. அப்போ அறிவு, திறமை, புத்திசாலித்தனம் ஜெயிக்குது. அப்போ அறிவின் திறமை, புத்திசாலித்தனத்தை நோக்கி ஒரு பயணத்தில் நல்லா போங்க. தொழில் ஸ்தானத்தில் குரு, தொழில் விருத்திங்கிற பொழுது அது ஒரு கேஷுவலாக தான் இருக்குது. லாப விருத்தி கேஷுவலாக இருக்குது, ஆனால் இன்ப விருத்தி அருமையாக இருக்குது. ஸோ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கையை எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு 10ஆம் வீட்டு குரு இனிமேல் பேச மாட்டான். ஏன்னா செவ்வாய் பார்வை குருமங்கள யோகம். அதே மாரி பேசுனான்னா ஒரு வேளை உங்களுக்கு ஒரு 30-40% தான் பேசுவான். அப்போ என்ன அர்த்தம், அந்த தொழிலில் ஒரு தர்தனம், ஒரு துன்பம், ஒரு வலிங்கிறது குறையுது இந்த ஏப்ரல் மாதத்தில். மே மாதத்தில் இன்னும் குறைஞ்சிரும். ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு உங்களுக்கு குரு பெயர்ச்சி. சொர்க்க வாழ்க்கை கன்னி ராசிக்கு இந்த வருஷம் ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து அடுத்த ஒரு வருடத்திற்கு அந்த சொர்க்க வாழ்க்கைக்கான பாதை இந்த ஏப்ரல் மேலே இந்த கன்னி ராசிக்கு கிடைக்கும். அப்போது ஒரு எதிர்காலத்துக்கு வேணுங்கிற பிளான் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி வாழ்க்கை நன்றாக இருங்க, நண்பரோடு நல்லா இருங்க. ஒரு ஃபோக்கஸ்டாக எதிர்பார்ப்போட வச்சுட்டிங்கன்னா லைஃப் நல்லா போகும். நம்மளே வெற்றியெல்லாம் எளிது. ஒத்துழைக்கிற கணவன் மனைவி, ஒத்துழைக்கிற குழந்தைங்க, அப்பா அம்மா கிடச்சிட்டாங்கன்னா சமத்தையே ஜெயிக்கலாம். இங்கே ஒற்றுமை முக்கியம். இங்கே நிம்மதியும் மகிழ்ச்சியும் தான் வெற்றியின் விளையாட்டு. இங்கே நம்பிக்கையும் தைரியம் தான் வெற்றியின் விளையாட்டு. நம்ம நல்லவனாக இருக்கணும் அவசியம் இல்லை, நம்ம அறிவாளியாக இருக்கணும் அவசியம் இல்லை, நம்ம புத்திசாலியாக இருக்கணும் அவசியம் இல்லை. நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, நம்பிக்கையாக தைரியமாக இருக்கீங்களா, நீங்கள் ஜெயிச்சாச்சு. ஆட்டோமேட்டிக்காக மனத்தெளிவு, மன உறுதியோட நிம்மதி, மகிழ்ச்சி, நம்பிக்கை, தைரியத்தோடு இருந்தால் பல மடங்கு ஜெயிக்கலாம். இது இந்த வருடத்தில் 5 மடங்கு 10 மடங்கு ஜெயிக்கணும். ஏன்னா மொத்த உலகமும் ஸ்ட்ரகிளாகிற பொழுது நாம் நல்லா தெளிவாக இருந்தால் ஜெயிக்கிறது எளிது. இப்போ ரைட் அண்ட் ராயல் டு த வேர்ல்டு அப்படின்னா எல்லாரும் ஜெயிக்க போகிறோம். அங்கே போட்டி அதிகம். இங்கே சில பேர் தான் ஜெயிக்க போகிறான், போட்டி கம்மி. இதனுடைய வழிகாட்டுதல் உங்களை ஜெயிக்க வைக்கும். நன்றி மகளே, மெயில் கொடுங்க.